Hi friends, welcome back to Sachna Spice World. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியான ஒரு banana muffins தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட ரெசிபீஸ்க்கு ஒரு லைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சுருக்கேன். அதில் 1.5 கப் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். என்னோட 1 கப் மெஷர்மெண்ட் வந்து 250 கிராம்ஸ் வருது. ஸோ நான் இன்றைக்கி 375 கிராம்ஸ் மைதா எடுத்திருக்கேன். அது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் சால்ட், இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம போட்டிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி சலிச்சு எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா க்ளீனாக எந்த டஸ்ட்டும் இல்லாமல் நம்ம எடுத்தாச்சு. இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு க்ளீன் பவுல் எடுத்து அதில் 2 பனானா நல்லா பழுத்த வாழைப்பழம் ஆட் பண்ணுறோம். அதை இந்த மாதிரி ஒரு ஃபோக் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நம்மளோட பழத்தை இந்த மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துருக்கோம். இதில் 200 கிராம் சுகர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த அளவுக்கு இனிப்பு வேண்டாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இதையுமே நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பனானா வந்து ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடக்கூடாது. சின்ன சின்ன பீசஸ் அங்கங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் 50 கிராம் பட்டர் வந்து மெல்ட் பண்ணி நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை இந்த மாதிரி ஒரு விஸ்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு எக் ஆட் பண்ணுறேன். அந்த முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் வேனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா நம்மளோட பேட்டர் ரெடியாக இருக்குது. இதில் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் 2 போர்ஷன் இல்லை 3 போர்ஷனாக நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேலன்ஸ் இருக்கிற மைதாவையும் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் 50 ml பால் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கட்டிகள் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா நீட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்மளோட பனானா மஃபின்ஸோட பேட்டர் இங்கே ரெடியாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாக இல்லாமல் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்து அதில் கப் கேக்கோட பேப்பர்ஸ் வச்சுருக்கேன். இப்போது ஓவன் ப்ரீ ஹீட் பண்ணுறக்காக செட் பண்ணிட்டேன். நம்ம எடுத்து வச்சுருக்கிற கப்ஸில் 1/2 கப் அளவு நம்மளோட பேட்டர் ஃபில் பண்ணியிருக்கேன். அதில் எக்ஸ்ட்ரா ஒரு கார்னிஷிங்காக choco சிப்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. choco சிப்ஸ் இல்லை நட்ஸு ஏதோ நம்மளோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட ஓவன் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. 200 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிற ஓவனில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஃபின்ஸ் பேக் பண்ணுறதுக்காக உள்ளே வச்சிட்றேன். இப்போது 180 டிகிரிக்கு டெம்பரேச்சர் செட் பண்ணி 25 மினிட்ஸ் நான் டைம் செட் பண்ணியிருக்கேன். பேக் ஆகிட்டு இருக்கு. இப்போது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா பொங்கி வந்திருக்கு. நம்மளோட மஃபின்ஸ் சூப்பராக இங்கே ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம கடையில் வாங்கி நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட இந்த மாதிரி சிம்பிளான மெத்தட் யூஸ் பண்ணி வீட்டிலையே ஹைஜீனிக்காக நம்ம செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக பேக் ஆகிருக்குன்னு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.